கீழே அடுக்கில் வைக்கிறது அதுக்கு சாப்பாடுக்காக வைக்கிறது தேன் அது 6 பிரேம் இருக்கும். மேலே வந்து 4 2வது சேம்பரில் வந்து 4 பிரேம் இருக்கும். அந்த 4 பிரேமில் உள்ள தேன் மட்டும் நம்ம எடுக்கணும். அது வணக்கம் நண்பர்கள், இது உங்களே தமிழ் வச்சேன்னா நான் உங்கள் அருள் பேசுகிறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனையபுரம் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பனையபுரம் கிராமத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோவை பார்த்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம தேன் வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேன் எப்படி வளர்க்குறாங்க, ஒரு பாக்ஸில் எவ்வளோ தேன் கிடைக்குது, இதனால் எவ்வளோ லாபம், அதை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லிங்க, உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் கே கதிர்வேலுங்க. விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமம், விக்கிரவாண்டி வட்டம் பனையபுரம் கிராமத்தில் இருந்து வந்துட்டு இருக்குங்க. நான் ஒரு சிறு விவசாயி தான். இது பனையபுரம்ன்றது ஒரு கிராமம். பனையபுரம் வந்து ஒரு கிராமம் தான். சரிங்க சார். இப்போ வந்து உங்கள் கழனியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த மூலிகை பற்றி பார்த்தோம், அப்புறம் எலுமிச்சம் அதை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த எலுமிச்சம் மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் வந்து தேனும் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. தேன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தேன் வந்து உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆச்சு, நீங்கள் எங்கேருந்து கற்றுக்குனீங்க, எவ்வளோ வருஷ அனுபவங்களா இல்லை இப்போ தான் தொடங்குனீங்களா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 6 மாதமாக 2012 தான் வந்து இந்த ஆர்வம் எனக்கு கிடைச்சிது. நான் அந்த நம்மால் ஒரு 2-3 மீட்டிங்கு போனேன். அப்புறம் அவர் அனுபவத்தை தான் அப்புறம் வந்து விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 அடுக்கு பாதுகாப்பில் பண்ணணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். தேன் வந்து மதுரையில் போய்ட்டு ஒரு சும்மா ஒரு நாள் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. அங்கே போய் கற்று அவங்கள்ட்ட பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் பண்ணி. அவங்க என்னென்ன முறையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தேன் வளர்ப்பை பற்றி சொல்லி கொடுத்தாங்க? தேன் வளர்ப்பது வந்து நல்ல இடமா வைக்க வேணும். பூ பராமரிப்பு, பூவில் இடத்த மாற்றி வச்சுக்கணும். எறும்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு அது சுத்தமாக ஒரு வாரத்தை கூட சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். அப்போ சுத்தம் பண்ணும்போது வந்து தேன் எடுக்கும்போது பாதுகாப்பாக பாதுகாப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இப்போ அந்த பாக்ஸ் வந்து அவங்களே தந்துடுறாங்களா? பாக்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டாண்டு பாக்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துறாங்க. அவங்களே செட்டாக கொடுத்து எல்லாம் செட்டாக கொடுத்துருவாங்க. 2500 ஒரு பாக்ஸ். ஆமாம், செட்டுங்களா? செட்டு அது. சரிங்க சார். இப்போ வந்து அந்த பூச்சி எங்கேருந்து கிடைக்குது? பூச்சி அவங்களே கொடுத்துருவாங்க. பூச்சி அடை எல்லாமே அது அவங்களே செட்டாக கொடுத்துறதா. ஒரு செட்டு 2500 ஒரு பாக்ஸோட. ஒரு செட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க? ஆமாம், ஒரு செட்டு 2500 ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. பூச்சியோட கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து எடுத்துன்னு வந்து வச்சு அது எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க? நாங்கள் எடுத்து வந்து வச்சு நாங்கள் எங்களுடைய எலுமிச்சை தோட்டத்தில் வச்சுருக்கிறோம். எலுமிச்சை தோட்டம் வச்சு இந்த இப்போ காலையில் வந்தோம்னாக்கா சுத்தம் பண்ணி எறும்பு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வேலைக்கு போயிடுவோம். அது போய் இங்கே தேன் எடுத்து வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பூ எடுக்கிற சீசனில் எங்களுக்கு 2 கிலோ கிடைக்கும் ஒரு பெட்டிக்கு. அப்படிங்களா சார்? இப்போ அந்த பூச்சிக்கிட்ட வந்து நம்ம எப்படி பழகணும்? பூச்சிக்கிட்ட போகும்போது அதுக்கு வந்து இந்த சிகரெட் வாசனையும் மற்றபடி இந்த திரவி வாசனை அதுக்கு பிடிக்காது. அது நம்ம ரொம்ப குழந்தைகிட்ட எவ்வளோ இந்த அளவுக்கு பாதுகாப்பாக பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பழகிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. இப்போ ஒரு மிரச்சலான ஒரு விவகாரம் காமிக்கக்கூடாது. ரொம்ப சாதுவாக பழகணும். ரொம்ப பொறுமையாக கையாளணும். இப்போ தேன் பூச்சின்றது வந்து ஒரு பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டதா? பழகக்கூடிய குணம் உள்ளது தான். இப்போ அது கொட்டுன்னு சொல்கிறாங்கல்ல? கொட்டும். அது வந்து கொட்டோம்னாக்கா அதுக்கிட்ட நம்ம வந்து முறை இல்லாமல் நம்ம அதுக்கிட்ட பழகணும். முறை இல்லாமல் கொட்டும். அது இப்போ நீங்கள் புதுசில் வந்து எப்படி பழகுனீங்க? அது கொட்டு எங்கன்னா உங்களுக்கு கொட்டுச்சு? நிறைய கொட்டிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே எனக்கு கொட்டிருக்கு. அப்படிங்களா? ஆமாம். ஆரம்பத்தில் இது ஏன்டா தேன் வச்சுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இன்னும் 10 பெட்டி வைக்கலாமே எனக்கு ஆசை இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த தேன் கொட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த தேன் ஏன் தான் வளர்க்க போகிறோமா அப்படின்னு பயந்துட்டேன். ஜனங்கள்லாம் வரதே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நான் பழக அவங்கள்ட்ட சொல்லி அப்புறம் பக்கத்து குளிக்கிற இதெல்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்தாங்க. இங்கே வர புகை போடக்கூடாது, சிகரெட்டு வாசனை இல்லாமல் இருக்கணும், திரவிய வாசனை எதுவும் வாசனை திரவியம் இருக்கக்கூடாதுங்கிட்ட. எளிமையாக பழகணும். அவங்ககிட்ட பழகணும். வந்து பழகிட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பழகிட்ட பிறகு அது வந்து டெய்லியும் வந்து அது பார்ப்பீங்களா? டெய்லியும் வந்து பார்ப்பேன். டெய்லியும் பார்ப்பேன். என்னை தேடிக்கிட்டும் வரும். பூ எடுக்க வரும்போது என்னை தேடிக்கிட்டு பின்னாடி ஒரு 10-15 சுற்றிட்டு வந்து பழகிட்ட உங்கள் பின்னாடி வந்து பின்னாடி நம்ம கோழி வளர்க்குற மாதிரி தான் அதுவும். இப்போது ஒரு நம்ம தேன் வளர்க்குறதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து நம்மளுடைய நிலத்தில் என்னென்ன இருக்கணும்? தென்னை மரம் இருக்கணும். மெயினாக தென்னை மரம் இருந்தால் அது வந்து செயற்கை நல்லா கிடைக்கும். நமக்கு பூ கிடைக்கும். மலர் வகை எந்த வகை மலர் வகை நம்ம நிறைய நமக்கு கிடைக்கும்.
தேன் கிடைக்கும். மலர் வகை. மலர் வகை. பூக்கள் வகை வந்து நம்ம அதிகமாக வந்து பயிரிட்டோம்னா அந்த தேன் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கு நம்ம பூக்களை நம்ம கொடுக்க முடியாது. அது 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் போய் மேய்ஞ்சிட்டு வரும். போயிட்டு தேன் எடுத்து நம்ம கரெக்டாக வந்துடும். ஆனால் அது பெட்டி வரைக்கும் பகலில் மாற்றக்கூடாது. நைட்டு 7 மணி 8 மணிக்கு மேலே தான் பெட்டி வந்து அடுத்த இடத்த மாற்றணும். அடிக்கடி பெட்டி அந்த இடத்த வந்து விட்டுட்டு வேற இடம் மாற்றணும். மாற்றக்கூடாது. மாத்திர மாதிரி இருந்தால் நைட்டில் தான் மாற்றணும். பகலில் மாற்றக்கூடாது. ஏன் பகலில் மாற்றக்கூடாது? பகலில் வந்து காலையில் தேன் எடுக்க போயிடும். 15-20 கிலோமீட்டர் போயிடும். பக்கத்து பெட்டியில் கூட போகாது. அதனுடைய இடத்த தான் அது தேடும். அந்த பெட்டி மட்டும் தான் சூஸ் பண்ணி வரும், கிட்ட வரும். அது பக்கத்து பெட்டி இருந்தால் கூட அந்த பெட்டியில் போகாது. இப்போ நம்ம தேனுக்கு வந்து எந்த அளவுக்கு அது குளிர்ச்சி இருக்கணும்? குளிர்ச்சின்னா ஒரு நார்மலாக குளிர்ச்சி இருந்தால் போதும். வெயில் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் வெயில் வந்து டேரெக்டாக அது மேலே படக்கூடாது. நிழலில் இருந்தால் தேன் வந்து வெயில் இருந்துச்சுன்னா அந்த அடை உருவி போயிடும். அதனால் நிழல் வாட்டமாக வச்சோம்னா அடை உருவாது. அதுக்கு பாதுகாப்பாக குளிர்ச்சி இருக்கும். சரிங்க சார். இப்போது அந்த தேன் பூச்சி வந்து அந்த கூண்டை வந்து முழுமையாக மூடி இருக்கீங்க. அதனுடைய உள்ளே போகிறதுக்கு வந்து என்ன துவாரம் இருக்குங்களா? கீழே அடியில் வந்து துவாரம் இருக்குது. ஒரு சின்ன துவாரம். ஒரு 5-6 mm 5 mmக்கு ஒரு ஓட்டை இருக்குது. அது மூலிமா அது எப்படி பழகிச்சு உள்ளே போகிறதுக்கு? அதுக்கு தெரியும். கோழி நம்ம அடை கோழியை கூண்டில் அடைச்சி திறந்து வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த வழியே போயிட்டு அந்த வழியை ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் மேலே ஏறிடும். தேன் வச்சுக்கும். சரிங்க சார். இப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு பெட்டி வச்சிங்க. அந்த ஒரு பெட்டியில் வந்து பூச்சி இருக்குது. நிறைய பெட்டி வச்சுருக்கீங்க. அந்த நிறைய பெட்டிக்கும் எப்படி அந்த பூச்சிங்க வந்து உருவாச்சு? அது அங்கே இப்போ எடுத்து வந்தது கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 இடம் 3 இடம் ஒரு பெட்டிக்கு வந்து 4,000-5,000 கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இப்போ இங்கே வந்து உற்பத்தி ஆகிறது இருக்குது. இப்போ தேன் பூச்சி வந்து வெளியிலேருந்து அது இட்டுன்னு வருங்களா? இங்கே பொறிக்கிறதா குண்டிலே பொறிக்கிறது. அதுவே வந்து உற்பத்தி பண்ணி அதே உற்பத்தி குஞ்சு பொறிச்சிக்க. ராணி தேன் ஒன்று இருக்குது. அந்த ராணி தேனைப்பட்டு வந்து சில மாதங்கள் போன உடனே அது இன்னொரு முட்டை இட்டு இன்னொரு ராணி தேடும். அப்போ அந்த அடையை மட்டும் கட் பண்ணி அடுத்த பெட்டியில் மாற்றி இதில் இருந்து எடுத்து வந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தள்ளி வச்சுட்டோம்னா அதில் பழகிடும். அது ஒரு நீங்கள் இதில் வந்து அந்த கொஞ்சம் எடுத்து அந்த தேனி பூச்சிகளை எடுத்து வேற பாக்ஸில் வைக்கணும். அந்த ராணி தேனி கூட சேர்த்து அட்டையை வச்சு ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தள்ளி வைக்கணும். கிட்ட வைக்கணும். கீழே அடுக்கில் வந்து தேன் பிடிக்குங்களா? மேலே அடுக்கில் தேன்? கீழே அடுக்கில் வைக்கிறது அதுக்கு சாப்பாடுக்காக வைக்கிற தேன். அது 6 பிரேம் இருக்கும். மேலே வந்து 2வது சேம்பரில் வந்து 4 பிரேம் இருக்கும். அந்த 4 பிரேமில் உள்ள தேன் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அது வந்து அந்த தேனை அப்படியே விட்டுணும். அது கை வைக்கக்கூடாது. அதுங்களுக்கு வந்து சாப்பாடு பூக்கள் இல்லாத சாப்பிட்டு அந்த தேனை சாப்பிட்டு அது உயிர் வாழும். அந்த தேனியை அது சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை கோழிக்கெல்லாம் தீனி போடுறோம் பார்த்தீங்களா? இப்போ கோழிக்கு தீனி போட முடியாது. அந்த தேனை அது சாப்பிட்டு அது இங்கே உயிர் வந்துட்டு இங்கே இருக்குது. சரிங்க சார். இப்போது இந்த தேன் பூச்சிக்கு வந்து அது என்ன நோய் தாக்குங்களா? இது வரைக்கும் அந்த தேன்ன்றது ஒரு மருத்துவம். ஆமாம். இப்போ நான் கேட்கக்கூடாத கேள்வி தான் இது. ஏன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து தேனுக்கே நோய் வருதுங்களா தேன் பூச்சிக்கு? இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. தேனுங்க ஒன்று வந்த மாதிரி தெரியல. தேன் ஒரு மருத்துவம். அதனுடைய மருத்துவத்தினால நிறைய நோய் போகுது. ஆமாம். இந்த பூச்சிங்க எதுனா இறக்குமா? இந்த பூச்சி இறக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒன்று எறும்பு கடிச்சா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொலைக்கு வந்து அடிச்சுக்க கொள்ளாது வாய்ப்பு இருக்குது. வேறு வந்து இந்த மருந்து ரசாயன மருந்து வந்து மருந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மருந்து அடிக்கும்போது இந்த பூச்சி போச்சுன்னா அது வந்து சாப்பிட்டு சாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த லைன்லாம் வந்து இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இது வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சுருக்கீங்க. ஏன்னா தேன் பூச்சி வளர்க்குறீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் நமக்கு தேன் பக்கத்தில் மருந்து அடிக்கணும் என்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ரசாயன மருந்து அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. முன்கூட்டியே அதை லாக் பண்ணி விட்ருவோம். வெளியே போகிறது லாக் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக அந்த ஓட்டையை அடைச்சி ஓட்டையை கூட அடைச்சி விட்டு அவ்வளோ சாப்பிட்டு இங்கே இருக்கும். ஒரு நாள் கழிச்சு மறுநாள் திறந்து விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எவ்வளோ நாளில் அந்த தேன் வந்து உற்பத்தி ஆகிடும் சார்? தேன் வந்து பூக்கள் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு தேன் கிடைக்கும். பூக்கள் கம்மியாக இருக்கிற காலத்தில் கம்மியாக தேன் கிடைக்கும். அது எவ்வளோ நாளில் அது உற்பத்தி ஆகிடும்? தேன் வந்து ஒரே மாதம் வந்துடும். ஒரே மாதம் வளர்த்துரும். சரி, ஒரு பெட்டியில் வந்து எவ்வளோ தேன் கிடைக்குது? மினிமம் வந்து ஒரு பெட்டியில் வந்து 2 கிலோவிலேருந்து 3 கிலோ ஒரு கிடைக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு கிடைக்கிறது 2 கிலோ மட்டும் கிடைக்கிது ஒரு பாக்ஸுக்கு. சில பாக்ஸில் 1/2 லிட்டரும் கிடைக்கிது, 1 லிட்டரும் கிடைக்கிது. நான் அந்தபடி கிடைக்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே. அது எப்படி உற்பத்தி பண்ணுறோ அதுக்கேற்ற போல் அது மாதிரி. ஆமாம், டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோ. இப்போ நம்ம தேன் பூச்சி வந்து அது பாதுகாப்பாக வைக்கிறது தான். அதுக்கு எந்த ஒரு ஆகாரமும் நம்ம கொடுக்கறது கிடையாது. அதுவாக தேடி எடுத்துன்னு வந்து அது சாப்பிட்டுக்கின்னு அதை வந்து சுழற்சி முறையில் பண்ணிக்குது. நம்ம இப்போ பெட்டி வந்து புது பெட்டி நம்ம உருவாக்குறோம்னா ராணி தேனி கீழே முட்டை இருக்கும். அதில் ஒரு ராணி தேன் இருக்குது. அந்த ராணி தேனி எடுத்து புதுசாக கட்டி ஒரு லப்பர் பேண்டில் கட்டி அந்த சாம்பரில் வச்சுட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு வைக்கணும்.
அது என்ன வைப்பீங்க? சாப்பாடு வந்து அந்த இது இருக்குல்ல, சர்க்கரை தண்ணி இருக்குல்ல, அது வந்து ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து நல்லா லிக்விட் ஆக்கின பிறகு அதை வச்சு மூடிட்டோம்னா சாப்பிட்றோம். அது சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். பச்சை தண்ணியிலே கலந்து பச்சை தண்ணியில் கலந்து இது பெட்ரு. அப்படின்னா சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணி சர்க்கரை கரைச்சி வச்சா அதுவும் பெட்ரு. ஒன்றுக்கு ஒன்று சர்க்கரை. ஆமாம், ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை தண்ணி. அது வந்து ஒரு ஜீரா போல் ஆகிடும். ஜீரா மாதிரி. ஆமாம், ஜீரா தான் அதுமாதிரி வச்சோம்னா அது சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். அப்போ தேவைப்படும் போது நம்ம இல்லைனாக்கா மறுபடியும் வச்சா மறுபடியும் சாப்பிடும். எப்படி ராணி தேனி வந்து நீங்கள் வந்து இது எதில் கட்டி வைப்பீங்க? ராணி தேனி வந்து அந்த அடையோட கட் பண்ணி அந்த பிரேமில் கட்டி வைக்கணும். லப்பர் பேண்ட் போட்டோம்னா புதுசாக அந்த அந்த ராணி தேனியோட இந்த தேனியை நம்ம பூச்சியோடு எடுத்து வச்சிடணும். பூச்சியும் இருக்கணும், தேன் இருக்கணும். அந்த அடையை அந்த புது பிரேமில் வச்சுக்கொண்டு ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் தள்ளிட்டு கீழே வந்து எறும்பு போகாமல் வந்து கிரீஸு இல்லை ஆயில் தடவி விட்டோம்னா அந்த இடத்த ஒரு 20 நாள் 30 நாள் அங்கேயே இருக்குனுங்க, வரக்கூடாது. அந்த பூச்சி இங்கே வந்து சேரணுமா? அந்த பூச்சி வராது, அங்கேயே இருக்கும். அது அந்த 20 நாள் 30 நாள் பண்ண பிறகு அந்த புது குடும்பமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த புது குடும்பமானவங்க அப்புறம் கொண்டு கிட்ட சேர்த்துக்கலாம், ஒன்றாகாது. ஓ, அப்படி தான் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி? அப்படி தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க சார். இப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ தேன் எடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 20 லிட்டர் எடுத்துருப்போம் தேன் இது வரைக்கும். இப்போ லிட்டர் எவ்வளோ சார் போகுது? இப்போ லிட்டர் வந்து 800 போயிட்டுருக்கு. நான் கொடுக்குறது 700 750 அப்படியே கொடுத்துட்ருக்கேன் நான் கொடுக்குறேன். எப்படி சார் இப்போது இந்த தேனுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்திங்களா இல்லை மலை தேனுக்கு ரேட்டு ஜாஸ்திங்களா? இந்த தேன் வந்து அது எத்தனை வகை தேன் இருக்குது சார்? தேன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 6 வகை தேன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது எந்த ரகத்தில்? இது வந்து இந்திய தேன்னு சொல்கிறாங்க. அது நம்ம இந்திய தேன் இது அப்படி சொல்லி 800 லிட்டர் போகுதுன்றீங்க. அப்போ வந்து இதனுடைய ரகம் அது இந்திய தேன், இது நாட்டு ரக சந்தை தான் அது. இப்போது இந்த தேன் வந்து எங்கே சார் எடுத்துக்கிறாங்க? இப்போ தேன் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறாங்க. இப்போ நாட்டு மருந்து கடை நாங்கள் எங்களுக்கே தேவை லேகிங்ஸ் பண்ணுறோம், லேகியத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். மருத்துவம் நம்ம எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் 1 லிட்டர் நாங்களே எடுத்துக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாக தேன் தான் சாப்பிடுவோம். இப்போ இதன் மூலிமா தேன் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதா? தேன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்குது. எனக்கு வந்து தேன் மூலிமா ஒரு லாபம் கிடைக்கும், எலுமிச்சனை ஒரு லாபம் கிடைக்குது, ரோஸ் போட்டிருக்கு அது ஒரு லாபம் கிடைக்குது, பல வந்து தென்னை மரம் போட்டுருக்கு, தென்னை மரம் லாபம் இருக்குது. எனக்கு மினிமம் வந்து ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா எனக்கு இந்த ஒரு 50 சென்ட்டுக்குள்ள ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு 50 சென்ட்டில் வந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி நீங்கள் ஒரு லாபத்தை எடுத்து லாபம் கண்டுட்டு இருக்கோம். சரிங்க சார். இப்போ இந்த தேன் வளர்ப்பில் நம்ம என்ன தவறு செய்யக்கூடாது? தேன் வளர்ப்பில் வந்து அதுக்கு வந்து இப்போ பூச்சி சேராமல் பார்க்க மெயினாக பார்க்கணும். புகை அடிக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக பண்ணால் அதுவும் நம்ம பாதுகாப்பாக நம்மக்கிட்ட பழகம் போவோம். சரிங்க சார். இப்போது அடுத்தவங்க வந்தால் அந்த தேன் வந்து கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக கொட்டும். அவங்களுக்கு அதனுடைய இது தன்மை தெரியாது. இப்போ தடப்பட மெரிச்சல் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் அவ்வளோ கிட்ட வீடியோ எடுத்துனுங்களே என்ன கொட்டலையே, எப்படி அது உங்களுக்கு கொட்ட நான் இருக்கிறேன்ல, நான் சொல்லி உங்களுடைய வாசனை உங்களுடைய சுவாசம் நம்ம ஆள் இருக்கிறாங்கன்றதுனால கம்முன்னு இருக்குது. அது கம்முன்னு இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. இல்லைனாக்கா நம்ம போகும்போது டக்குன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கள் வீட்டில் யாருக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அது கிட்ட போகிறதுக்கு. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் போட்டு வீடியோ எடுத்தேன். அது இப்போ நான் இல்லாமல் அங்கே யாரும் வரமாட்டாங்க, இந்த தேன் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. நான் இருக்கும்போது தான் வருவாங்க. அவங்க இடையே நிற்க வச்சு தான் பார்ப்பேன் நான். சார், இப்போது அந்த தேனுக்கு வந்து கோபம் வருதுன்றீங்களே? ஆமாம். இப்போ எதை பண்ணால் அந்த தேனீக்கு வந்து கோபம் வரும்? அந்த பழகக்கூடிய ஆளே போனால் வெய்ய டைமில் எடுத்தோம்னா அது கோபம் வரும். அதே சமயத்தில் வந்து எடுக்கும்போது வேகமாக எடுக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக எவ்வளோ பொறுமை கையாளுறோமோ அந்தளவுக்கு பொறுமையாக நம்மகிட்ட மேலேயே உட்காரோம், பறக்கும் போவோம். கையை ஆட்டக்கூடாது, அதை பார்த்து நம்ம மிரளக்கூடாது. மிரண்டோம்னாக்கா அது நம்மளை வேறு ஆள் பழக டக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அது கூட பழகிற ஆளுக்கு தொடும்போது தெரியாதுக்கு நம்ம நைஸாக நம்ம எடுக்கும்போது எதுவும் டச் பண்ணக்கூட அதுக்கு அடிப்படாமல் எடுக்கணும். பிரேம் எடுக்கும்போது சாய்ச்சி அடிப்படாமல் தேன் எடுத்து வைக்கும்போது பொறுமையாக வைக்கணும். ஒரு கூட அது சாக அடிக்காமல் பண்ணுறோம். ஆமாம். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக கையாளுமோ அந்த அளவுக்கு நமக்கு அருமையாக பழகும். நம்ம வந்து ஒரு மிரச்சலாக ஒரு வெடுக்குன்னு பிடுங்கணும்னாக்கா அதுக்கு கோவம் வந்துடும். பூரா மேலே நம்ம மேலே வந்து கடிக்க ஆரம்பிச்சோம், தெருத்தவும் ஆரம்பிக்கும். சரி சரி. அது வந்து நம்ம பொறுமை தான், எவ்வளோதான் பொறுமை, குழந்தைகிட்ட எவ்வளோ பொறுமையாக விளையாடுறோமோ அந்தளவுக்கு நம்ம பொறுமை மிரச்சல் தராமல் நம்ம சாதாரணமாக குழந்தை கையாளுற மாதிரி ஆனால் அது மாதிரி நம்மகிட்ட ஈஸியாக பழகும். சரிங்க சரி. இப்போது அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த கோணி போட்டு மூடி வச்சுருக்கீங்களா, இந்த பிளாஸ்டிக் கோணிங்களா? ஆமாம். அது எதுக்கு? அது கோணி போட்டது வந்து மழை பெஞ்சால் சாரில் உள்ளே போகாமல் இருக்கும். வெயில் வந்து தாக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தாங்கிக்கும். நிழல் பார்த்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் ஒரு மரத்தினுடைய நிழல் ஏதாவது வச்சுருக்கீங்க? ஆமாம். இருந்தாலும் நம்ம இது சாக்கு கட்டும் போது வந்து மழை சாரில் உள்ளே போகாமல் இருக்கும். அடை மேலே போட்டுச்சுனாக்கா அடை வந்து மிரளும், அடை கீழே விழுந்துடும், வெயிட்டு கீழே விழுந்துடும். ஆனால் சாக்கு போடுறது பாதுகாப்பாக இருக்கும். நல்லா. சரிங்க சார். இப்போ வந்து இதுக்கு வந்து நைட்டில் பாதுகாப்பு என்ன?
வேறு எந்த ஒரு மிருகம்னா வந்து இது வந்து அந்த பிட்டிங்கெல்லாம் வந்து நாசம் பண்ணிவிடுங்களா? நாய் குறுக்கு நடுக்க ஓடிச்சுன்னா கீழே தள்ளும். இப்போ நாய் இப்போ நம்ம வர விடுறது கிடையாது. நம்ம மிரட்டி விட்டாங்க பகலை தான் பார்ப்போம். அது வந்து இந்த பிரச்சனை கிடையாது. சரி சரிங்க சார். அது பாட்டில் ஓடும் நம்ம சரிங்க சார். இப்போ தேனில் வந்து ஒரு நல்ல லாபத்தை எடுத்துன்னு இருக்கீங்க. தேனில் வந்து நல்ல லாபத்தை எடுத்துருக்கோம். தேன் வளர்ச்சியில் நல்ல லாபம். நல்ல வளர்ச்சி. முதலீடு இல்லாமல் வளர்ச்சி. முதலீடே இல்லாமல் வளர்ச்சி. ஒரு முறை வந்து நீங்கள் அது முதல் வைக்கிறீங்க. ஆமாம். அதை பற்றி கற்றுக்குறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பழகிட்டு நீங்களே வந்து அதை நாமளே டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அந்த பாக்ஸ் எல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிறீங்களா? பாக்ஸ் நம்ம செஞ்சிடும். ஆசாரிகிட்ட கொடுத்து அளவு கொடுத்தோம்னா அந்த பாக்ஸை கொடுத்து ஒரு பாக்ஸினுடைய அளவு கொடுத்தா போதும். அவங்க ஆசாரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன சைஸில் கூட அந்த சைஸ் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மகாகனி மரம் தான் இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பாதுகாப்பான இது. மற்ற மரத்தை விட மகாகனியில் செஞ்சு போட்டு நல்லா லைஃப் வரும். தேக்கில் செஞ்சு போட்டாலும் நல்லா லைஃப் வரும். ஒரு பெட்டிங்கில். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக தேன் வளர்ப்பை பற்றி சொல்லின்னு இருந்தார். அந்த தேன் வளர்ப்பில் அவர் எப்படியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பழகினார், இப்போ வந்து அது எந்த அளவுக்கு வந்து தேன் ஒரு பூச்சி அது பழகி அது கூட பழகுனா அது கொட்டும் தன்மையை வந்து இழந்து அது நம்மளாக கூட பழகும். அது மூலயமா நல்ல ஒரு தேன் கிடைக்குது. அந்த தேன் பூச்சி வளர்க்குறது எப்படின்ட்டு அவர் சொன்னார். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.